வணக்கம். காதோடுதான் நான் பேசுவேன், காதோடுதான் நான் பேசுவேன். தமிழ் சினிமா உலகில் திரைப்படங்கள் எண்ணிக்கை குறைவு, தயாரிப்பாளர்கள் விலகல், புதிய தயாரிப்புகள் நிறுத்தம், கம்பெனிகளின் அழிவு, பைனான்சியர்கள் கெடுபிடி, தொழிலாளர்கள் பாதிப்பு, கலைஞர்கள் வறட்சி, விநியோக குளறுபடிகள், சங்கங்கள் முரண்பாடு, தியேட்டர்கள் கிடைப்பதில்லை, தியேட்டர்கள் மூடப்படுதல், நடிகர்களின் சம்பள உயர்வு, தயாரிப்பு செலவுகள் அதிகரிப்பு, தியேட்டர் கட்டணம் அதிகம், ஆடம்பர செலவுகள், தியேட்டர்கள் தரமின்மை, ரசிகர் மன்ற தொந்தரவு, வசூல் குறைவு, படங்கள் ஓடுவதில்லை, தரமில்லாத படங்கள், அரைகுறை கதைகள், திறமை குறைவான தயாரிப்பு, ஆபாசத்தன்மை, அடிதடி, ரசிகர்கள் அதிருப்தி. விசிடி, திருட்டு விசிடி, கேபிள் படங்கள், டிவி, மீடியா, செல்போன் இவையெல்லாம் இன்றைய தமிழ் தினசரிகளின் தலைப்புகள் அல்ல, தமிழ் சினிமாவின் யதார்த்த கதி. இந்த பலவிதமான விஷயங்களில் ஏதேனும் 2 விஷயங்களை எதிரெதிரே கொண்டு வந்து அதற்கு அபிப்பிராயங்களும் விமர்சனங்களும் செய்து கொண்டு தமிழ் சினிமா தொடர்ந்து படுத்த படுக்கையாகிக் கொண்டிருக்கிறது. சினிமாக்காரர்கள் என்று ஒரு பிரிவினர் இருந்தாலும் இன்றைய உலகில் முதலமைச்சர் முதல் கடைசி குடிமகன் வரை அனைவரும் சினிமாவை தெரிந்தவர்களே. மேற்கண்ட விஷயங்களை ஏதேனும் வரிசைப்படுத்தும் முறையில் பிரச்சனைகளை புரிந்து கொள்வார்களா என்றால் மாட்டார்கள். அதற்கான தேவை ஒவ்வொருவருக்கும் கட்டாயமில்லாதது. புரிந்தால் சௌகரியமாக இருக்கும். சினிமா சம்பந்தப்பட்ட, சினிமாவே வாழ்க்கையாக இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இது இப்படியே விடக்கூடியது அல்ல. இது ஒரு தொழிலாக அங்கீகாரம் பெற்ற பிறகும், எல்லோரும் ஈடுபட உரிமை வந்த நிலையிலும் ஒரு குழப்பமான உலகமாக சினிமா தொடர்ந்து தயாராகி ஓடியும் ஓடாமலும் எத்தனையோ நபர்களை நஷ்ட வாழ்க்கைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. தயாரிப்பாளர் தொடங்கி சினிமா ரசிகர் வரை அனைவரும் திருப்தி அடைவது ஒரு புறம் இருக்க, சகஜ நிலைக்கு திரும்புவது என்பது நடக்காத காரியமா? சாதாரண விஷயம் இல்லை என்றாலும் சாத்தியமாகாதது இல்லையே. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எடிசன் கண்டுபிடித்த கிளைடாஸ்கோப் கருவி இல்லாமலேயே கேமரா மற்றும் படம் காட்டும் உபகரணங்களால் ஒளி சேர்க்கை தொடர்ந்து சினிமாவோடு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் சினிமா ஒரு பொருள் சார்ந்த துறையாகவோ கலையாகவோ மாறாமல் ஒரு தன்னிச்சையான கலையாகவே தப்பித்து வருகிறது என்பதுதான் வெகுஜனத்தின் ஆச்சரியத்திற்குரிய விஷயம். பொருள் சார்ந்ததாக மாறியிருந்தால் வழக்கம் போல அதுவும் அமைப்பு ரீதியான ஆதிக்க சக்திகளின் வலைப்பிடியில் சிக்கியிருக்கும். அதற்கு பதிலாக பொருளாக இருந்து பொருளாகவே மறையாமல் கடைசி வர்க்க மனிதனுக்கும் அவனின் தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு மனித சொத்தாக சினிமா மாறியிருக்கிறது. அத்தனை வகைப்பட்ட மனிதர்களையும் தன் முன்னே மணிக்கணக்காக சும்மா கட்டி வைக்கிற பெரும் ஆற்றலை உலகப் போர்கள் கண்ட காலத்தில் வேறு எந்த கலையும் கொண்டிருக்கவில்லை. நெருக்கடி வாழ்வின் இறுகிய கால ஓட்டத்தில் மனித சிந்தனையில் ஏற்படுகிற வெற்று இடைவெளியை, மூளையில் ஏற்படுகிற எதிர்காலம் சார்ந்த கற்பனை தேக்கத்தை சரி செய்து இயல்பு நிலையாக்க அதிகம் சிரமமில்லாதபடி வேறு கலைகள் போதுமானதாக அமையவில்லை. சந்தேகம் தீர்க்கவும் சரி செய்யவும் மனிதன் எப்படி கண்ணாடி பார்க்கிறானோ அதேபோல் எண்ணங்களையும் நினைவுகளையும் சுமையாக நினைக்கிற வேளை ஆசுவாசமான அமைதி உணர்ச்சியை நாடுகிறான். தன்னை தனிமைப்படுத்தி அதை எவ்வளவு சப்தமாகவும் உட்கொள்கிறான். சராசரி சமூக மனிதன் நாளையை நிதர்சனமாக தெரியாதவன். அவனின் வழக்கமான தன்னிச்சை செயல்கள் எல்லாமும் இன்றை திருப்தியாக பூர்த்தி செய்து கொள்வதற்காக செய்யக்கூடியவை. இன்றுக்கான செயல்கள் இன்று முடியும் முன்பே முடியக்கூடியவை. அப்போது செயல் நீங்களாக
அனுபவமாகும் அவனின் எண்ண ஓட்டத்தில் இடம்பெறும் விஷயமாக நேற்று மட்டுமே இடம்பெறுமாயின் எண்ண ஓட்டம் சோர்வடையும் அல்லது நேற்றின் வருத்தங்கள் ஆழமாகும். அவனுக்கு இயல்பிலேயே ஒரு நகர்வு உணர்ச்சி அவசியம். அது அவனாகவே சிந்திக்க வேண்டிய அடுத்தது. தன்னிலிருந்தே ஒருவன் தனக்கான எதிர்காலத்தை சிந்திக்க இயலாது. அதற்கு வாழ்க்கை வட்டத்திற்கு வெளியே அவனது தேடல் ஒரு அழுத்தமாக அவனை இயக்குகிறது. அவனது எண்ணத்தில் அவனுக்கே தெரியாத ஒரு கடந்த காலத்தை தத்ரூபமாக தரிசிக்க வேண்டியது இருக்கிறது. எதிர்ப்புற உலகின் சாயலில் தன் தொடர்பான ஒரு உலகை கற்பனை செய்து கொள்ள அவனுக்கு ஒரு மாதிரி உலகம் தேவைப்படுகிறது. கலைகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு கூட அவனின் தேடல் நிரந்தரத்தை மூலதனமாகவும் அடிப்படையாகவும் கொண்டதுதானே. நினைவு, எண்ணம், யோசனை, கற்பனை, தெளிவு, அமைதி. ஒரு சினிமா ரசிகன் சினிமா பார்க்கும்போது அவன் அந்த படத்தை அல்லது அதில் வரும் கதையை பார்க்கவில்லை. அவன் தன் சினிமாவை பார்க்கிறான், தேடுகிறான். தன் சூழ்நிலை உலகை புறக்கணித்து சம்மதத்துடன் அமைதியாகவும் தெளிவாகவும் கற்பனையோடும் யோசனையோடும் எண்ணத்தோடும் நினைவுடனும் வேடிக்கை மட்டும் பார்க்கிறான். வாழ்வின் சுழற்சி முறையில் சினிமா எனும் கலை யதார்த்தமானதாகவே ஆகியதன் காரணம் அது முழுக்க முழுக்க காலம் சார்ந்தது. இருள், ஒளி, இன்பம், துன்பம், உண்மை, பொய், நல்லது, கெட்டது, ஜனனம், மரணம் என்று நிறைய இருமைகளுக்கு உட்பட்ட எழுதாத நாடகத்தில் ஒரு பாத்திரமாக இயங்குவதே வாழ்வியல்பு. அர்த்த எல்லைகள் கொண்ட வழக்காடல்களின் மூலம் ஒரு திரைக்களம் செய்து திரையின் நிகழ்வு கலவையை தொடர்ச்சியாக்கி ஒரு பொய்யான காலத்தை படைத்து பொய்யான ஒரு வரலாற்று அனுபவத்தை தத்ரூபமாக கண்முன் நிகழ்த்தி காட்டுகையில் சினிமா மனிதரின் முன் ஒரு கண்ணாடியாக நிலைபெறுகிறது. இதிலுள்ள எளிமையான மாயத்தை தத்ரூபமாக தெரிந்து கொள்ளும்போது அதன் ஆற்றல் புரிகிறது. கோணம், ஒளி, பாவனை, காட்சி, பிம்பம், பிரதி, பிரதியில் ஒளி, பிம்பம், காட்சி. இதுவே சினிமா. இந்த சினிமா தன் உலகமாக அதன் அங்கத்தினரான நடிகர் தொடங்கி பார்வையாளர் வரை ஒரு சங்கிலியை இணைக்கிறது. மற்றபடி சினிமா உலகம் என்பது மற்ற கலை உலகங்களைப் போல் பெரிய பெரிய கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் தொடர்ச்சியாக பழகிக்கொள்ளவில்லை. சொல்லப்போனால் சினிமா ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஈடுபாட்டு உரிமை உடைய தொழில் அங்கீகாரம் பெறவே 100 ஆண்டுகளாகி இருக்கிறது. இந்த 100 வருடத்தில்தான் அதுவரை உலகில் இல்லாத எவ்வளவோ கலைஞர்களை கலைஞர்களாக காட்டிக் கொடுத்திருக்கிறது. உலகின் பேதங்கள் எல்லாவற்றினூடாகவும் சுரங்க பொக்கிஷங்களை ஆளுமைகளாக்கி உலகிற்கே பரிசளிப்பது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சினிமா தனக்கென ஒரு கலா ஆளுமையுடையதே. இதில் கலைஞர்களானவர்கள் தங்களை ஈடுபடுத்தி இட்டு நிரப்புகிற வேலையை செய்கிறார்கள். வெண்திரை எவ்வளவு நேர்த்தியாக நிரப்பப்படுகிறதோ அவ்வளவுக்கு அது பூர்த்தியடைந்த படைப்பாக, கலை தெரிப்பாக, சினிமாவாக ஆகிறது. அதற்கு மேல் அதன் பொருளாதார லாப நஷ்டங்கள் அது பரவுகிற எல்லைகளை பொறுத்த விஷயம். அது வெறும் பணக்கலையாக ஆகிவிடவில்லை. சினிமா ஒரு விஞ்ஞானி கண்டு தந்த மக்கள் கலை. எப்போதும் மக்களுக்காகவென அது மக்களோடே இருக்கும். நன்றி.